சென்னையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினரும் வருமான வரித்துறையினரும் சோதனை நடத்தி வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஜி ஸ்கொயர் நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஜி ஸ்கொயரின் நிறுவனர் பாலா மீது புகார் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகம், அண்ணா நகரில் உள்ள திமுக எம்எல்ஏ மோகனின் மகன் கார்த்திக் இல்லம், ஆடிட்டர் சண்முகம் அலுவலகம் என 50க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருந்தனர். 4 நாட்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று காலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை, அபிராமபுரம், நீலாங்கரை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட 20க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறையினரும் வருமான வரித்துறையினரும் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாகவும், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் பெரும் இழப்பில் இருந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சென்னை நீலாங்கரையில் உள்ள ஜி ஸ்கொயர் இயக்குனர் பாலா வீட்டில் 2 கார்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அதே பகுதியில் உள்ள பாலாவின் மாமனார் மற்றும் அவரது நண்பர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.